So hey guys, how are you all? I hope you guys stay good and stay positive. So two topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that for the no content kind of a situation. ஸோ நீங்க ரொம்ப நாளா உங்க பர்சன் கிட்ட வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸுமே இல்லாம இருக்கு, எந்த ஒரு ஒரு கான்வர்சேஷன், எந்த ஒரு டாக்குமே இல்ல. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு சைலண்ட் கேமா தான் இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல, ஸோ அதுக்கேத்த மாரி ஒரு வீடியோ தான் நம்ம இங்க வந்து பார்க்கலாம். அந்த ரீடிங் தான் இங்க வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கனெக்ஷனுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணலாமா? இல்ல மூவ் ஆன் பண்ணலாமா? இல்ல இந்த பெர்சனோட சைட்லருந்து கன்வர்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக, ஸோ யூ ஷுட் பி வெயிட் ஃபார் சம் மோர் டைம் ஆர் எல்ஸ் நாட் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயில் பிரச்சனை வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஸோ கமெண்ட்ஸ்ல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதில நீங்க உங்களோட ஹைப்ப நீங்க வந்து குடுங்க. ஸோ தட் இது மல்டிபிள் பீப்பிள்க்கு இது வந்து ரீச் அவுட் ஆகட்டும். அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களுக்கும் ஒரு சர்டைன் கைடன்ஸ் அவங்களோட வாழ்க்கைக்கும் கிடைக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் நியூ இயர் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபர் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க டெஃபினட்டா நியூ இயர் ப்ரிடிக்ஷன்ஸ நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷனா தான் வந்து இருக்கும். ஸோ அது ரைட் நவ் ஆஃபர்ல இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ அத நீங்க புக் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என்னோட WhatsApp இல்லன்னா என்னோட Instagram நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீட்டெயில் நான் ஹைலைட் பண்ணிட்டு கமெண்ட்ல குடுத்துருப்பேன். அண்ட் ரிசல்ட்ஸ் இந்த வீடியோலுமே டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எஸ் நீங்க 2 பேருமே வந்து கோ த்ரூ ஆன சில விஷயம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் பி லைக் ஒரு மாரி டெரிஃபிக்கா தான் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். நீங்க 2 பேரும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ 2 பேருமே வந்து அ போன அந்த ஒரு ஜர்னியா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப் ஓட ஒரு ஜர்னியா இருக்கட்டும். ஸோ அத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு ஜர்னியா தான் 2 பேருக்குமே வந்து இருந்திருக்கும். 2 பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறையாவே இந்த கனெக்ஷன்னால வந்து எப்படி சொல்றது? நெறைய சஃபர் பண்ணியிருந்திருப்பீங்க. நெறைய பிரச்சனைல நீங்க வந்து போயிருந்திருப்பீங்க. நெறைய சண்டை, பிரச்சனை, நெறைய விஷயங்கள் வந்து இங்க என்னன்னா, ஒரு மாரி ஒரு ட்ராமா மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஒருத்தர் மட்டும் தான் இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து நெறைய பிரச்சனைல வந்து போயிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் எல்லாமே வந்து கஷ்டமா இருந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. அப்டின்னு வந்து கிடையாது. இங்க வந்து 2 பேருமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்கவங்களோட தரப்புல நெறைய கஷ்டம் வந்து பட்டுருக்கீங்க. நெறைய விஷயங்கள் இங்க வந்து கிளியராவே வந்து போகல அப்டின்னு தான் சொல்ல முடியும். இந்த ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ணி. ஆ இதுக்கு இடையில ஊடால நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட சில விஷயம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கும். உங்க ஃபேமிலி பட்ட சில விஷயங்கள் இங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். சில பேருக்கு நம்ம வந்து டைரக்ட்டா ஒரு ஃபேமிலி வந்து இன்வால்வ் ஆகுது அப்டின்னு நம்ம வந்து அப்டி சொல்ல வரல. இப்போ பேரண்ட்ஸோ இல்ல உங்க பேரண்ட்ஸோ அந்த மாரி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்டின்னு சொல்ல வரல. ஒரு சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஃபேமிலில இந்த பிரச்சனை இருக்கு, ஃபேமிலில இந்த விஷயம் பண்ண வேண்டியிருக்கு, ஃபேமிலிக்காக இந்த விஷயம் செய்ய வேண்டியிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்குரிய பிரச்சனை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஊடால ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி மாரி அந்த ஒரு ரோல் வந்து அங்க ப்ளே பண்ணியிருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் அதனாலேயே நம்ம வந்து பார்க்குறப்ப சரியா வந்து கொண்டு போயிருக்க முடியாது. ஆம். நெறைய பேருக்கு வந்து பாஸ்ட் 2 இயர்ஸாவே இந்த ஸ்ட்ரகிள் நீங்க வந்து இந்த மாரி ஒரு கஷ்டத்த நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. நெறைய பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த ஒரு அக்டோபர் டூ அக்டோபர் சைக்கிள் மாரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ லாஸ்ட் அக்டோபர்லேருந்து இந்த பிரச்சனை வந்து இருந்திருக்கும். அண்ட் இப்பயுமே அந்த பிரச்சனை வந்து முடியாத மாரி, ஒரு தீர்வே இல்லாத மாரி அந்த விஷயம் வந்து அதே மாரியே தான் வந்து போயிட்டே இருக்கு அப்டின்னு தான் சொல்ல முடியும். நெறைய ஒரு சில ஹோப் வச்சிருக்கீங்க. ஆனா அது எதுவுமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த கனெக்ஷன்ஸ் வழியில நம்ம வந்து பார்க்குறப்ப, அப்படி ஒண்ணும் பெருசா எதுவுமே வந்து ஒரு மாற்றம் எதுவுமே இங்க இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இப்போ நெறைய பேருக்கு நான் சொன்ன மாரி இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் நடுவுல ஒரு பிரிவின, அந்த ஒரு பிரச்சனை அந்த மாரி ஒரு சில விஷயம் நடக்கும்போது, கண்டிப்பா நீங்க 2 பேருமே வந்து பிரிஞ்சு நீங்க வந்து போயிருப்பீங்க. ஸோ அந்த பிரிவின அந்த டயத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த நேரத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆ நெறைய பேர் வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களோட பெர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் நெறைய ஒரு சில டிஸ்டன்ஸ் ஏற்படுற மாரி நீங்க வேற ஒரு இடத்துல வேலை பார்க்க போயிருந்திருப்பீங்க. சில பேர் அந்த மாரி அப்ராட் அந்த மாரி வந்து போயிருந்திருக்கலாம். ஏன்னா இங்க மேக்ஸிமம் கேஸஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்னால நடந்தக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அது கம்ப்ளீட்டாவே ரொம்ப பெரிய ஒரு பிரிவினைய வந்து கொண்டு வர மாரி தான் இங்க வந்து உண்டாக்குன மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ, உங்களால அந்த பெர்சன வந்து நேர்ல போய் பேச முடியாது. அவங்க கிட்ட எதுவும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சரி அவங்க ஏதோ ஒரு சண்டையில அவங்க வந்து சரியா பேசாம இருக்காங்க. அவங்க கால் பண்ணாம இருக்காங்க. அவங்க மெசேஜ் பண்ணாம இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில அட்லீஸ்ட் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம நேர்லயாவது போய் மீட் பண்ணி பேசி அந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த மாரி ஒரு சில சிச்சுவேஷனும் சில பேருக்கு வந்திருக்கும் அப்படின்றனால, இப்ப வேற வேற ஊருக்கு அது மாரி ரொம்ப டிஸ்டன்ஸா போறது, வேற வேற கண்ட்ரி அந்த மாரி சில விஷயங்களுமே இங்க இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வரும்போது ரிலேஷன்ஷிப்ல ஸோ, அப்ப எப்படி அந்த விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்றது? எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஃபிக்ஸ் பண்றது? அப்டின்னே உங்களுக்கு வந்து தெரியாம இருந்திருக்கும். ஏன்னா, கம்ப்ளீட்டா அந்த கான்டாக்ட் இல்ல. சுத்தமாவே இங்க வந்து கான்டாக்ட் இல்ல. நேர்ல போய் மீட் பண்ணணும்னு நெனச்சாலும் முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஆர்எல்ஸ் அவங்க அந்த மாரி வந்து ஃபாரின் அந்த மாரி அப்ராட்ல அவங்க போயிருந்திருப்பாங்க. ஸோ 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த மாரி ஒரு பெரிய லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகியிருக்கலாம் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்பிள் ஓகேங்களா? அப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான், உங்களோட வாழ்க்கையிலயும் நெறைய பிரச்சனைகள நீங்க வந்து கோ த்ரூ பாயிண்ட் வந்திருப்பீங்க. அவங்களோட வாழ்க்கையிலயும் நெறைய பிரச்சனைகள் அவங்க வந்து கோ த்ரூ பாயிண்ட் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சில சூழல்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, ஆ இங்க வந்து அ எப்டி சொல்றது? அஸ் அ வியூவர் உங்களோட சைட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பேசுவோம். நெறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க உங்களோட மனசுல. ஒரு ஒரு 6 டூ 7 பிளான்ஸாவது கண்டிப்பா உங்களோட மைண்ட்ல வந்து இருந்திருக்கும். இந்த மாரி நம்ம வந்து செய்யலாம். சரி இப்போ இந்த பெர்சன் வந்து போயிட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையில அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த மாரி நம்ம செய்யலாம் அப்படின்ற மாரி அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணுவோம். நம்மளோட லைஃப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்ற மாரி நீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்ப நீங்க அந்த விஷயத்த வந்து ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு லைக் இந்த செக்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் கார்மிக் சிச்சுவேஷனா ஏதாவது வந்து இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அதனாலேயே லைஃப்ல நெறைய கஷ்டத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டே வந்திருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்ல மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில பல விஷயங்கள்லயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ நெறைய ஏமாற்றத்த வந்து சந்திக்கிறதா ஒரு ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆ அதே மாரி நெறைய அந்த மாரி ஒரு சில கஷ்டத்த ஃபேஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆ நெறைய விஷயத்துல வந்து என்னன்னா, அந்த ஒரு எப்படி சொல்றது? லைக் அந்த ஒரு நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நெனைக்கிறப்போ, அது எல்லா விஷயத்துலயுமே அப்படியே தோத்து போற மாரியே தான் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சூழல் உங்களுக்கு அப்படிதான் வந்து அமைஞ்சிருக்கும். லைக் எல்லா விஷயத்துலயுமே ஒரு மாரி வந்து தோல்வி அடையிற மாரியே தான் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. அப்போ ஒரு விஷயத்துல நம்ம வந்து தோல்வி அடைஞ்சுட்டோம். ஆல்ரெடி இப்ப ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வரும்போது, அதிலேயே நமக்கு வந்து ஒரு லவ் அப்படின்ற இடத்துலயே நம்ம வந்து தோக்குற மாரி இருக்கிற பட்சத்துல, அடுத்தடுத்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, அதுலயுமே வந்து ஏமாற்றம், அந்த மாரி ஒரு தோல்விய நீங்க வந்து சந்திக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, இன்னும் நீங்க வந்து மனசு உடைஞ்சு வந்து போயிருந்திருக்கலாம். நெறைய பேர் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, தனிமையில நெறைய நேரங்கள் நீங்க வந்து அழுதுருப்பீங்க. ஏன்னா லைஃபே அப்படியே ஒரு மாரி ஷேட்டர் ஆன மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டா என்ன சொல்றது? ஆம் ஒரு 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 கோபுரம் இடிஞ்சு விழுந்த கதை மாரி தான். எல்லாமே சரி ஒரு பக்கம் தான் இடிஞ்சு விழுகுது அப்டின்னா, அத ஏதாவது என்னால எதா பண்ணியாவது அந்த ஒரு இடத்த வந்து என்னால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனா எல்லாமே இடியுது அப்டிங்கிறப்போ, மொத்தமா எல்லாமே இடியுது அப்டிங்கிறப்போ, ஒண்ணுமே நம்மளால வந்து பண்ண முடியாது. அத திருப்பி நம்ம வந்து ரீபில்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கு மனசுல ஒரு தெம்போ, ஒரு தைரியமோ கண்டிப்பா வந்து வேணும். ஸோ இப்போ எதிர்பார்க்காத நேரத்துல இந்த மாரி எல்லா விஷயமும் நடக்குது அப்டிங்கிறப்போ, கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ கண்டிப்பா நீங்க வந்து இழந்திருப்பீங்க. அது யாரா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அப்படிதான் வந்து இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டா இங்க எல்லாமே பிளாக்டா இருக்கு அப்படிங்கிறப்போ. ஸோ இப்போ நான் அதான் ஃபர்ஸ்ட்டே உங்ககிட்ட ஒரு வேர்ட் நான் சொல்லியிருந்திருப்பேன். இங்க வந்து ஒருத்தர் மட்டும் இந்த மாரி வந்து பிரச்சனைய அனுபவிக்கல. இங்க வந்து 2 பேருமே தான் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன்.
நீங்க எப்படி ஒவ்வொரு விஷயத்துலயும் நீங்க வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கீங்களோ, ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு சில ஏமாற்றத்த நீங்க அடைஞ்சிருப்பீங்க. நெறைய பேர் உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு உங்க முன்னாடி ஒரு நல்ல ஃபேஸாவே வந்து பேசி பழகியிருப்பாங்க. ஆனா, உங்களுக்கு பின்னாடி ஒரு சில விஷயத்த வந்து அவங்களே வந்து ரொம்ப எப்படி சொல்றது? உங்ககிட்ட பேசும்போது ஒரு நல்ல ஒரு 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 ஃப்ரெண்ட் மாரி அவங்க நல்லா வந்து பேசியிருப்பாங்க. ஆனா, அதுவே வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களே உங்களுக்கு வந்து ஒரு எதிரியா மாறியிருப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. நீங்க வேலை பார்க்குற ஒரு இடமா இருக்கட்டும், உங்கள சுத்தி இருக்க ஒரு இடமா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன்ஸையும் நீங்க வந்து உங்களோட லைஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. செகண்ட் திங் ஸோ நீங்க எப்படி இந்த மாரி சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்களோ, அதே மாரி விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்களோட பெர்சனும் அதே மாரி தான் வந்து கோ த்ரூ ஆயிருக்காங்க. நெறைய விஷயத்துல அவங்களும் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. நெறைய விஷயங்கள்ல இதே மாரி தோல்வி அவங்களுமே வந்து அடைஞ்சிருப்பாங்க. ஸோ 2 பேரோட வாழ்க்கையிலுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நெறைய விஷயங்கள் புரட்டி போட்ட மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? ஆ சில விஷயத்துல இப்போ உங்களோட சைட்ல இருந்து பார்க்குறப்போ, நீங்க வந்து உங்களோட உங்களோட அந்த ஒரு தைரியத்த நீங்க வந்து இழக்கிறீங்க அப்டின்றத நான் சொல்லியிருந்தேன். உங்களோட தன்னம்பிக்கை, உங்க தைரியத்த நீங்க வந்து இழந்திருப்பீங்க அப்டின்றத சொல்லியிருக்கேன். பட் இங்க இந்த பெர்சன் வந்து இன் கேஸ் நீங்க விரும்பக்கூடிய ஒரு நபர் ஒரு ஃபீமேல் பெர்சனா வந்து இருக்காங்க அப்டின்னா, இந்த ரீடிங் பொதுவா எல்லாருக்குமே வந்து ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். இங்க வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் அப்டின்றது எதுவுமே கிடையாது. பட் இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு மாரி பர்ட்டிகுலரா வந்திருக்கு அப்டின்றனால, அந்த விஷயத்த நான் உங்களுக்காக வந்து சொல்ல விரும்புறேன். இப்போ ஒரு ஃபீமேல் பெர்சன் ஏதாவது நீங்க விரும்பக்கூடிய ஒரு நபர் ஒரு ஃபீமேல் பெர்சனா இருக்காங்க அப்டின்னா, அவங்களோட வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் வந்து இந்த மாரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கும். ஆனாலும் அவங்க வந்து அ இந்த மாரி வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு பயப்படாம அவங்க வந்து தைரியமா தான் எல்லா விஷயத்தையும் வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்களோட வாழ்க்கையிலயும் நெறைய 1008 ஒரு கேள்விகள் அவங்களோட வாழ்க்கையிலும் இருந்தாலும் சரி, பட் அவங்களுக்கு வந்து என்னன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வந்து சரி நம்மளால இத செய்ய முடியும். இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா வந்து இருக்கும். இத நம்ம இந்த மாரி செஞ்சு பார்க்கலாம். இத நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாரி அவங்க அந்த விஷயத்த வந்து கொஞ்சமாவது தைரியமா எடுத்து பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் அவங்களுக்கும் உங்களோட லைஃப்ல இருக்க மாரி சேம் அதே பிரச்சனைகள் கண்டிப்பா இவங்களோட வாழ்க்கையிலயும் வந்து இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். 100% அவங்களுமே வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ ஆ உங்க நீங்க வந்து சடனா வந்து நம்ம பார்த்தோம்னா, திடீர்னு அந்த பெர்சனோட ஒரு தாட்டா இருக்கட்டும், அது ரொம்ப அதிகமாவே உங்களோட மனசுல வந்திருக்கும். ஆ ரொம்ப நாளா அவங்கள பத்தி நீங்க மறந்திருப்பீங்க. ஏன்னா உங்களோட ஓன் லைஃபே இங்க வந்து பிரச்சனையா இருக்கு. ஒரு கேள்விக்குறியா இருக்கிற பட்சத்துல, அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பெர்சன் அவங்கள பத்தி வந்து ஒரு டயத்துல வந்து மறந்திருப்பீங்க. அதுலருந்து மூவ் ஆன் ஆகுற மாரி கொஞ்சம் விஷயம் ஒரு சில விஷயம் வந்து மறந்திருப்பீங்க. ஏன்னா, பெர்சனல் லைஃப்லயே நெறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல. ஆனா, இப்போ நம்ம வந்து பார்க்குறப்ப, திடீர்னு அந்த பெர்சனோட தாட் வந்து உங்களுக்கு ஒரு 2 மாசம் அளவுலயோ, இல்ல ஒரு 2 வாரத்து அளவுலயோ உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா வந்து அவங்களோட தாட் உங்களுக்கு அதிகமா வந்து இருந்திருக்கும். அ ஸோ அவங்ககிட்ட நம்ம வந்து பேசி பார்க்கலாமே, சின்னதா ஏதாவது ஒரு பேசி பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ மாசம் ஆயிடுச்சு, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வாட்டி பேசி பார்க்கலாமே அப்படின்ற மாரி இருக்க தாட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்கும். பட் ஆனா அது எப்படி போய் அப்ரோச் பண்றது? எப்படி பேசலாம்? அப்படின்ற மாரி நீங்க ஒரு சில யோசனை உங்களோட மனசுக்குள்ள இருக்க தான் செய்யும். ஓகே. ஸோ இங்க அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இப்ப இந்த பெர்சனோட சைட்லருந்து நம்ம வந்து பார்க்குறப்ப, அவங்களுமே வந்து அவங்களுக்கும் ஒரு சர்டைன் இப்ப எப்படி வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, இங்க வந்து நான் சில பேருக்கு வந்து ஒரு கார்மிக் ட்வின் ஃப்ளேமாவும் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். 2 பேரோட எனர்ஜியுமே ரொம்ப ஒரு இன்டென்ஸ் எனர்ஜியா இருக்கு. ரொம்பவே ஒரு டெப்த்தான ஒரு எனர்ஜியா இங்க வந்து இருக்கு. 2 பேரோட சைட்லருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நெறைய போராட்டங்கள், நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. 2 பேரோட மைண்ட் செட் வேவ் லென்த் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு மியூச்சுவலான ஒரு வேவ் லென்த்தா இருக்கு. ஒரு ஈக்குவலான ஒரு வேவ் லென்த்தா இருக்கு. அப்டின்னு தான் சொல்ல முடியும். நீங்க எப்பப்பலாம் இந்த பெர்சன பத்தி நெனைக்கிறீங்களோ, அப்பப்பலாம் அவங்களும் உங்கள பத்தி வந்து நெனைக்கலாம். நீங்க எப்போலாம் இந்த பெர்சன் கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணணும், நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்டின்ற மாரி நீங்க நெனைக்கிறீங்களோ, அதே மாரி அந்த பெர்சனுமே அதே மாரி அவங்களுமே வந்து திங்க் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ லிட்ரலா நம்ம இப்ப வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்களுமே அதே தாட்ல தான் இருக்கீங்க. இவங்க கிட்ட நம்ம போய் பேசி பார்க்கலாமா அப்டின்ற மைண்ட் செட்ல இருக்கீங்க. அவங்களும் அதே தாட்ல தான் வந்து இருக்காங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இங்க வந்து லைக் நீங்க இந்த பெர்சனுக்காக வெயிட் பண்ணலாமா அப்டின்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, தாராளமா நீங்க இந்த பெர்சனுக்காக வெயிட் பண்ணலாம். ஏன்னா இங்க வந்து 2 பேருமே ஒரு விஷயத்த வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண தான் செய்றீங்க. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ இல்லையோ, உங்க பெர்சன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண தான் செய்றாங்க.
ஆ சில பேருக்கு உங்க பெர்சன் வந்து இந்த மாரி ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு பெர்சனாவும் இருக்கலாம் அவங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நெறைய விஷயங்கள் அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றாங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். எஸ் இங்க இதுவுமே வந்து மேட்ச் ஆகும். ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு இவங்களோட வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அவங்க அத வந்து பயப்படல. அத அவங்க வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்டின்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் எண்ணமாவும் இருக்கு. செகண்ட் திங் அவங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, நெறைய விஷயத்த வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். இந்த கனெக்ஷன்ஸ பேஸ் பண்ணியும் சரி, இந்த கனெக்ஷன்ஸ்ல இந்த மாரி ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். இல்ல உங்ககிட்ட இருந்து லைக் நீங்க லைக் மேபி இந்த மாரி ஒரு டெலிபேத்திக் கனெக்ட்டா கூட இருக்கட்டும். ஏன்னா சடனா உங்களுக்கு அவங்கள பத்தின ஒரு தாட் வரதா இருக்கட்டும். ஆல் ஆஃப் த சடன் அவங்கள பத்தின ஒரு தாட் வரதா இருக்கட்டும். ஸோ அது அவங்களோட மேனிஃபெஸ்டேஷனா கூட வந்து இருக்கலாம். ஏன்னா இங்க வந்து அந்த ஒரு டெலிபேத்திக் கனெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க ரொம்ப கிளியராவே வந்து இருக்கு. அ ஏன்னா இவங்களோட எனர்ஜிய தான் நீங்க வந்து சென்ஸ் பண்றீங்க. அவங்க உங்கள பத்தி நினைக்கிறாங்க. நீங்க அவங்கள பத்தி வந்து நினைக்கிறீங்க. அவங்க உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து லைக் நம்ம ஏதாவது பேசி பார்ப்போமா? அப்படின்ற மாரி உங்களுக்கு அந்த மாரி ஒரு 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 உணர்வு உங்களுக்கு வருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இங்க வந்து நெறைய விஷயங்கள் உங்க பெர்சன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் நெறைய விஷயத்த வந்து அவங்களோட லைஃப்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ சம்ஹவ் அவங்க வந்து லைக் அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ அவங்க ரொம்ப ரொம்ப நம்புறாங்க. அண்ட் அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி தான் நெறைய விஷயத்த வந்து சால்வ் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் ஆகும் அப்படின்றதுல ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க பெர்சன் வந்து அத விடுற மாரி எனக்கு வந்து தெரியல. அவங்க அந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பண்றாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. அதர் திங்ஸுமே அவங்களோட லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து கோ த்ரூ ஆயிட்டு இருக்காங்களோ, அந்த சில விஷயத்துக்குமே வந்து கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த ஒரு சொல்யூஷன் அவங்களோட வாழ்க்கையில வந்து கொண்டு வந்து குடுக்கும். ஒரு மாற்றத்த அவங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து குடுக்கும். அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவங்களோட எனர்ஜி நான் இப்பயும் அதான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியா இருக்கு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆராவா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸ்பெஷலா அவங்க ஒரு ஃபீமேல் பெர்சனா இருந்தாங்க அப்படின்னா, தென் தட் இஸ் அவங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்சனா தான் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. லைக் அந்த ஒரு போல்டான ஒரு கேரக்டர் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, எஸ் நீங்க அந்த கனெக்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். ஆ ஸோ லைக் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இங்க மறுபடியும் அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வரதான் செய்யும். ஓகே. ஸோ ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனல வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டூ தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் as well as என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்குமே நீங்க வந்து குடுங்க. ஸோ அத பத்தின டீட்டெயில் நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல குடுத்துருப்பேன். அண்ட் as well as இந்த வீடியோலுமே வந்து டிஸ்ப்ளே இருக்கும். நீங்க அத வந்து பார்க்கலாம். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பெர்சனல் ரீடிங்ஸ் எதுனாலுமே நீங்க புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஆம். அண்ட் அதே மாரி லைக் நீங்க யாராவது இந்த மாரி பிளாக் மேஜிக் அந்த மாரி விஷயங்கள்ல, இல்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ்ல நீங்க வந்து நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ்னால ஏதாவது கோ த்ரூ ஆயிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் பிரேயர் அண்ட் ரிமூவல்ஸ் அண்ட் ரிச்சுவல் ஒர்க்ஸ்க்காகவும் சரி, அண்ட் அதே மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜைஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாரி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலுமே, ஸோ நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லன்னா என்னோட இன்ஸ்டாம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் போத் த டீட்டெயில் ஹைலைட் பண்ண கமெண்ட்ல குடுத்துருப்பேன். டிஸ்கஸ் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்ப்ளே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி நியூ இயரோட ஆஃபர்ஸுமே அவைலபிளா இருக்கு. நியூ இயரோட ரீடிங் ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க அதையுமே வந்து தாராளமா புக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் காய்ஸ் லைக் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்டின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்டின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டேரோ ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதுல போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். இது எல்லாமே ஒரு டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்டிங்கிறப்போ, உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல வந்து அது உங்களுக்கு கைட் பண்ணும் அப்டின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இட் வில் டெஃபினெட்லி ரெசனேட் ஃபார் யூ அண்ட் இந்த கைடன்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப்க்கு யூசேஜ் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா கண்டிப்பா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் அகைன் அண்ட் அகைன் ஐ வாண்ட் ரிப்பீட் த சேம் திங். உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனலுக்குமே நீங்க வந்து குடுங்க. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் என்ன கண்டிப்பா வந்து மோட்டிவேட் பண்ணும் டு பிரிங் அ டெய்லி அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ஒன்ஸ் அகைன் லைக் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி லைக் கமெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் ஹைப் ஸோ தட் நெறைய பேருக்கு இது ரீச் ஆகட்டும். நெறைய பேருக்கு இது ரெசனேட்டும் ஆகும். நெறைய பேருக்கு அந்த கைடன்ஸுமே வந்து கிடைக்கட்டும். ஓகே. ஸோ சீ யூ காய்ஸ் இன் நெக்ஸ்ட் ஒன். அன்டில் லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.